கண்ணூரில் டே 2. இவர் தான் நம்ம சேட்டா. இவரோட ஸ்டேல தான் நம்ம தங்குறோம். தங்கமான மனுஷன். ஸோ இன்னைக்கு மார்னிங் சும்மா ஒரு பக்கத்தில் வாக் வரலான்னு ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த பார்க்கை தான் கூட்டு போய் காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். இதுதான் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸு. இது நம்ம ஸ்டேலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ், அவ்வளோதான், பெரிய இது கிடையாது. ஸோ சும்மா அப்படியே இந்த பார்க்கில் போயிட்டு ஒரு வாக் பண்ணிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி மாஹே தலசேரி அது போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் வந்து என் நண்பர் வந்து கொஞ்சம் லைட்டாக டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம், அதனால் வந்து பிளான் இதுவே ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஆளுக்கு 20 rupees. ஸோ இங்கே மோஸ்ட்லி நிறைய இடத்துல எல்லாமே ஒன் பீப்புள் 20 rupees அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்குது. ஸோ இதான் நம்ம பார்க்கு. இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, சும்மா ஒரு கேஷுவல் வாக். ஆக்சுவலி இப்போது நாங்கள் வந்த டைம் வந்து செம்மையாக வெயில் அடிக்குது. மழை தான் வெதர் ஆப்பில் போட்டுருந்தது. லாஸ்ட் 2 days தான் வெயில் அடிக்குது பயங்கரமாக. பட் என்ன தான் இங்கே வெயில் அடித்தாலும் சில இடத்துல அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸும் ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இவங்க நிறைய மரம் வளர்க்குறாங்க. சேட்டா, this Milma parlor. I see everywhere. This is Kerala's biggest milk producer. ஓகே, இதை இங்கே பார்க்குறது தான் வந்து கேரளாவோட பிக்கஸ்ட் மில்க் ப்ரொடியூசர். ஆனால் நான் கண்ணூரில் நிறைய இடத்துல இதை பார்த்துட்டேன். அதான் இங்கே இதுதான் இருக்கும் போல். இஸ் இட் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்? இட்ஸ் கார்பரேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. What is this, Cheta? This is a small like water is there inside or like? At the same time, it's rainy season. It's water is full, but now it's not. Okay. Any purpose or just casual? Just casual. It's okay. Only for playing for children. Oh. பாருங்க, ஊஞ்சல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. Cheta, you go there. Okay. I'll take it. You go there. I'll take it. Cheta, ஊஞ்சல் ஆட சொல்லியாச்சு. ஈவினிங் டைமில் ஆக்சுவலி மார்னிங் டைமும் வரலாம். எக்ஸ்ட்ரா இது இல்லை, அப்படியே வந்து உட்காந்துட்டு கதை பேசுறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்குது. That one restroom, huh? It's a space for ceremony, something. Oh, like for programs or okay. something. It's a stage. ஸோ இங்கே தான் வந்து ஏதாச்சும் ப்ரோக்ராம்னா இங்கே தான் பண்ணுவாங்க போல். செரிமோனி ஏதாவது இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ தே வில் யூஸ் தி ஸ்பேஸ். யாரும் இங்கே ரீசெண்டாக பண்ண மாதிரி தெரியல. இல்லை இந்த இலையெல்லாம் விழுந்து கிடக்கிறதுனால அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில. இங்கே ஒரு பெரிய குளம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கேயே போகலாம், இங்கே வழி இருக்குது. நான் கிட்ட போய் காமிக்கிறேன். We can go that way, right? Yeah, right.
ஸோ இது பேர் வந்து பையம்பலம் பீச் பார்க். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேவுமே பையம்பலம் பீச் பக்கத்திலே தான், லைக் ஒரு 100 meters அவே ஃப்ரம் பையம்பலம் பீச், வாக்கபிள் தான். ஸோ இந்த பார்க் வந்து பையம்பலம் பீச் பார்க். அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக போனேன்னா உங்களுக்கு பையம்பலம் பீச்சுக்கே கூப்பிட்டு போயிடுவேன். அண்ட் அதான் பிளானு. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் வாக். ஸோ இதெல்லாம் பேக் வாட்டர்ஸ், இது குளம் கிடையாது, நான் தப்பாக சொல்லிட்டேன், பேக் வாட்டர்ஸ். ஓகே, It came from the sea. ஓ, Waters came from the நம்ம sea. சீலேருந்து வர இதுதான் போல, சின்னது தான் போல, ரொம்ப பேக் வாட்டர்ஸ் அளவுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கிறது இது இல்லை போல. நைஸ். ஸோ கைஸ், இது ஒரு முக்கியமான பிளேஸு. இங்கே ஃபேமஸான பீப்புள் லைக் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, அவங்க எல்லாரோட Former chief சமாதி minister of Kerala. இங்கே தான் இருக்கு. K. Nayanar, former chief minister. யா, நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அங்கே. திஸ் ஒன் The K. Nayanar, former chief minister. நேம் சேட்டா, K. Nayanar. E.K. நாயனார், K. ஃபார்மர் Nayanar, former chief சீஃப் minister. மினிஸ்டர். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் பீப்புளோட இது வந்து சேட்டா. வை தே ஆர் சூசிங் கண்ணூர்? Simply, any reasons? Nothing. It's Okay. this is older generation people. They started to. Oh. ஸோ பேசிக்காக அப்படியே ஓல்டர் ஜென்ரேஷன்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே இங்கே பையம்பலமில் ரேண்டமாக லைக் வந்து ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் ரீசன் அவங்க வந்து இங்கே அவங்களோட இதை சமாதி அப்படி இது கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நினைவு சின்னத்தை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அது பழக்கமாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட இது இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் லைக் சம் ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாருதுமே வந்து கவராக இருக்குது. குட், வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி அந்த இது தாண்டிட்டு அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்தால் நம்ம பீச் வந்தாச்சு, பையம்பலம் பீச். நேற்றே இது கவர் பண்ணணும்னு நினச்சேன். நேற்று நாங்கள் வந்தோம் பையம்பலம் பீச், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட் கேப்சர் இட். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, அழகான பீச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமைதியாக இருந்தது. மக்களே, எங்கள் தூரமாக ஒரு ராக் ஒன்று தெரியும், லைக் அந்த ராக்லேயே நடக்கிற மாதிரி. ஸோ நம்ம அதில் தான் இப்போ நடக்க போகிறோம். மக்களே வந்தாச்சு. இதுதான் நம்ம பையம்பலம் பீச்சோட ராக் பிரிட்ஜ். நல்லா இருக்கா? ஸோ இப்போ நம்ம அந்த அங்கே வரைக்கும் போக போகிறோம். வாங்க போவோம். கேட்டா தான் கேப்சரிங். ஸோ நம்ம செம்மையா இருக்கு, சூப்பரா காத்தடிக்குது, கடல் வாசம். கடலுக்குன்னு ஒரு தனி வாசம் இருக்கு, கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. பீச் அதெல்லாம் போனீங்கன்னா அந்த ஒரு வாசம் சூப்பரா இருக்கு. வெயில் பொழக்குது, ஆனா ஸ்டில் you can't deny the fact this place is really good. மேபி வெயில் இல்லைன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்க. சேட்டா, how is this place, சேட்டா? Nice, no? Everybody come and eat. Yeah. சேட்டா, Enjoy here. எஸ், நீங்களும் கண்ணூர் சூஸ் பண்ணுங்க. லைக் ரொம்ப நிறைய பிளேசஸ் இல்லைனாலும் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு வைப்பு, நல்ல ஒரு இடம் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி பிளேசஸ் ரொம்ப பிடிக்கும். கூட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ்டான வைப். ஸோ கண்ணூர் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கு இந்த பிளேஸு, நீங்களே பாருங்க. நம்ம ஃபுல் ஆஃப் பீச்சுக்கு நடுவில் நமக்குள்ள இங்கேயே வந்து உட்காந்துட்டோம். சூப்பரா இருக்கு இடம். வெயில் மட்டும்தான் பிரச்சனை, ஆனா இங்க அந்த வெயில் பெருசா அவ்வளவு தெரியல. ஐ மீன் லைக் அந்த சில்னஸ் இருக்கு. சொல்ல பீச்ல எப்பவுமே அந்த சில்னஸ் ஒன்று இருக்கு.
இருக்காங்க, இப்பயுமே கூட்டம் இருக்க தான் செய்யுது. லைக் கொஞ்சம் மக்கள் வரதான் செய்றாங்க. நல்லா இருக்கு. இது வந்து பையம்பலம் பீச். கண்ணூர் வந்தீங்கன்னா சேட்டாவை காண்டாக்ட் பண்ணுங்க. சேட்டாவோட ஸ்டே பேர் வந்து ஷியாம கங்கா ஹோம் ஸ்டே. நம்ம காமிச்சிருப்போம் நம்ம வீடியோவில். நான் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன், கண்டிப்பாக சேட்டாவை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ரிட்டர்ன் போகும்போது பார்க்கலாம். பை. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதியம் நல்லா ஒர்க்லாம் பண்ணிவிட்டு வழக்கம் போல் இன்றைக்கி ஈவினிங் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ கண்ணூரில் இருக்க தோட்டடம் பீச். ஸோ இங்கே நிறைய பீச் கிடக்கு. சரி, நாங்கள் சூஸ் பண்ண பீச் வந்து தோட்டடம் பீச். ஸோ இன்றைக்கி காலிலேருந்து ஒருத்தன் வந்து டீஹைட்ரேஷனில் கொஞ்சம் நேற்று சாப்பிட்டது வேலை காட்டிடுச்சு. வயிற்று போக்குடன் கவலைப்பட்டுட்டு ஃபுல்லாக படுத்துக்கிட்டு இருந்தான். பட் மாத்திரையெல்லாம் போட்டு சரி பண்ணி இப்போ உங்களுக்காக அவனை நம்ம கூட ஃப்ரெஷ்ஷாக இருப்போம்னு நினைப்பீங்க, பட் பின்னாடி என்ன இருந்துச்சு உங்களுக்கு தெரியாது. அது ஒன்றும் இல்லை, கேரளாவில் பரோட்டோ பீஸ் பெரிய அருமையாக இருக்கும் சொல்லி கழிச்சு விட்டாங்க. அது கழிச்சு விட்டுருச்சு, ஒரே கழிதலாக போயிடுச்சு. ஸோ மாத்திரைலாம் போட்டு வேலையை செஞ்சுட்டு பொட்டடா பீச்சுக்கு வந்திருக்கோம். சூப்பராக பார்த்தீங்களா, அங்கே பேக் வாட்டர்ஸ் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா பீச்சு சூப்பர். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த கேரளாவோட அழகான பேக் வாட்டர்ஸ், தென்னை மரங்கள், தென்னை மரத்தோட நிழல்கள். மக்களே, நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த சின்ன கனெக்ஷன். ஸோ இந்த சைட் பேக் வாட்டர்ஸ்லேருந்து வாட்டர், அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா கடல், அரபிக் கடல். ஸோ கண்டிப்பாக சன்செட் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால கிளம்பி வந்துட்டோம். பீச் போயே ஆகணும்னு. ஸோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆஃப் சீசன் தான். செகண்டு, இங்கே எல்லா பீச்சுமே ஓரளவுக்கு அமைதியாகவும் கூட்டம் கம்மியாகவும் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஊர் அவ்வளோ ஃபேமஸும் கிடையாதுல்ல. ஸோ நல்லா இருக்குது. அழகாக நீங்கள் வந்து காமாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வரலாம். கண்டிப்பாக நிறைய பீச் இருக்குது. லைக் எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரில. தோட்டடம் நாங்கள் இப்போ அப்படியே சரி வண்டி எடுத்துகிட்டு சரி ஓகே எது போகலான்னு தோட்டடம் போகலான்னு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஐயோ, வர ரூட்டு பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. லாஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் திடீர்னு பயங்கர ஸ்டீப் மேலே ஏறுது, திடீர்னு நல்லா இறங்குது. ஸோ வர ரூட்டு சூப்பராக இருந்தது. ஆஹா, எங்கேயோ ஒரு சந்தில் வந்து நின்ட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் வண்டி நிறுத்திட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா பீச் வியூ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்க்குறீங்களா, அங்கே ஏதோ ஒரு சந்துக்குள்ளே தான் நாங்கள் வண்டியை நிறுத்தியிருக்கோம். அங்கேருந்து பார்க்க ஒன்றும் தெரில. ஆஹா, இது ஏதோ மேலேருந்து பீச் பார்க்குறதுன்னு நினச்சோம். அப்படியே இறங்கி வந்து பார்த்தா பீச். அது இந்த பேக் வாட்டர்ஸ், இந்த கனெக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு.
மக்களே, நம்ம வரும்போது சின்னதாக ஒரு மெல்லிசான கோடுன்னு சொன்னேன்ல, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக ஆகியிருக்குன்னு. செம்ம ஸ்பீடாக போகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சைடில் மணல் உடஞ்சி பாதையே செம்ம பெருசாக போயிட்டு இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடம் கூட உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கிளம்புறோம். இன்றைக்கி வேறு எங்கேயும் போகலை. போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தான். ஓகே மக்களே, மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.